குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 25ஆம் தேதி மே மாதம் 2026 திங்கட்கிழமை. மகரம், கும்பம், மீனம் 3 ராசிக்கான தினப்பலன். மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டிலேருந்து 9ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் உட்காந்துட்டுருக்கு. சூரியன் உங்கள் வீட்டிலேருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதன் கூட இருக்கிறதுனால புத ஆதித்யம் யோகம் கொண்ட சிறப்பான நாளாக தான் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் கல்வி, ஆரோக்கியம், உங்களுடைய படைப்பாற்றல், சிந்தனை எல்லாம் மேம்படும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். தாய் வழி உதவியெல்லாம் உங்களுக்கு அறிவுரை, ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். இருந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஏதோ எழுந்தா மாரி கிடைக்கும்னு ஒரு அவநம்பிக்கையும் இருக்கும். இருந்தும் சந்திரன் 7ஆம் பார்வை இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையும் அந்த அவநம்பிக்கை கொஞ்சம் நேரத்தில் தெளிந்து விடுவீர்கள். உங்கள் ராசிநாதன் சனி புதன் ரேவதி நட்சத்திரம் தான் இருக்குது. அதனால் விஷயங்கள் தாமதமாக இருந்தாலும் தெளிவான முடிவு கொண்டு தான் இருப்பீங்க. ஒரு ஆளுமை கொண்டு தான் இருக்கும். கணவன் மனை உறவு, நட்புகள் உறவு, காதல் உறவுகள் நன்றாக இருக்கும். உணவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 6ஆம் இடத்துல குரு வர்க்கத்துவம் ஆகிருக்கு. அது 7ஆம் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உணவு சார்ந்த விரயங்கள்லாம் ஏற்படும். உடல் விஷயத்தில் உங்கள் கவனமாக இருங்கள். இக்காணொலி உங்கள் ராசி நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலே ராகு உள்ளது. ரெண்டாவது உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடத்துல சந்திரன் மறைவாக இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்திராஷ்டமம். அதனால் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீங்க. தொலைதூர பயணங்கள் செய்ய வேண்டாம். யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்கள். போதும் மட்டும் ஆலை வழிபாடு, தியான யோகம் செய்து இன்றைய நாளை கடந்து செல்வது நல்லது. ஏன்னா உங்கள் 2ஆம் வீடு உங்களுக்கு 7 வர சனி, 2ஆம் வீட்டில் சனி இருக்குது. எல்லாம் தாமதம், தடைகள் எல்லாம் உண்டாகுதான் இருக்கும். மனக்குழப்பம் உண்டாகும். எதுவும் ஒரு விதமான போதை வசதி எதுவும் எடுத்துக்க வேண்டாம். கணவன் மனை உறவுலையும் கொஞ்சம் சிக்கல் உண்டாகுதான் இருக்கும். 7ஆம் இடத்துல கேது உள்ளது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு, ஆற்றல், பிள்ளைங்கள் ஆரோக்கியம் எல்லாம் நன்றாக இருக்கும். மண்மனை வீடு எல்லாம் சார்ந்த விஷயங்கள்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் செயல்படுத்துறது வேண்டாம். எதுவும் 3ஆம் இடத்துல ஆட்சி வீட்டில் செவ்வாய் இருப்பது ஆற்றல் வேகம் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்ப போதி மட்டும் இன்றைய பொழுது கடந்து செல்வது சிறப்பு. இக்காணொலி உங்கள் ராசி நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கின்றது. கணவன் மனை உறவுகளில் ஒரு விதமான பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா சந்திரன் உத்திர சூரியன் நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் உங்கள் வீட்டில் 3ஆம் இடத்துல மறைவில் இருக்கிறதுனால கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான காம்ப்ளெக்ட் வரலாம். உங்கள் 2ஆம் வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு விதமாக ஆற்றல் வேகம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஜென்மசனி இருக்கிறதுனால இது உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ரெண்டாவது தாயாரின் உடல்நிலை, ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும். தொழில், வேலை இதெல்லாம் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். கணவன் மனை பிரச்சனை வரதே குழந்தைங்களால் தான் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கும். இந்த விஷயத்தில் உங்களால் இன்டெலெக்சுவலாக யோசிக்கிற சிந்தனையை எழுப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் வராமல் திடீர் செலவுகளும் அதிகமாக விரயமாகும். குடும்ப சூழலோட தொழில் செய்கிறது, வேலை செய்கிறது, சக ஊழியர்களோட பழகிறது, மேலதிகாரிகளை பாராட்டு, அறிவு இதெல்லாம் உங்களுக்கு சார்ந்த குடும்பம் சார்ந்த சூழல் தான் உங்களுக்கு பின்னாடி ஏற்படும். உடல் சார்ந்த, மன சார்ந்ததெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு தைரியம், ஆற்றல் இருக்கும். அதை நல்வழிப்படுத்துங்கள். இக்காணொலி உங்கள் ராசி நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.